ஸ்பெஷலா நம்ம ஜெபிக்கக்கூடிய அந்த 5 விஷயத்திலையும் ஒரு சில காரியம். வாங்க கொஞ்சம் முன்னாடி வர்றவங்க அப்படியே வாங்க, ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைங்க அப்படியே இருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் 1, முதலாவது ஒரு காரியத்திற்காக ஜெபிக்க போறோம். ஒன்று, சேனைகளின் கர்த்தர். சேனைகளின் கர்த்தர் யார் அப்படின்னா, எனக்கு வெற்றியை கொடுக்கிறவர், இன்னொன்று என்னை விருத்தி அடைய செய்கிறவர். ஹல்லேலூயா. இந்த 100 டேஸ்ல கண்டிப்பா நம்ம என்ன பண்ணி தான் ஆகணும்னா, நம்ம ஜெயிச்சே ஆகணும். நீங்க ஜெயிச்சே ஆகணும். நீங்க ஜெயிச்சே ஆகணும். நீங்க எல்லாத்துலயும் ஜெயிக்கணும். வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் எங்களை எல்லா இடங்களிலேயும் வெற்றி அடைய செய்கிறவர். ஒண்ணுல இல்ல நீங்க ஒண்ணுல ஜெயிக்கிறது இல்ல, எதெல்லாம் வருதோ எல்லாத்துலயுமே நீங்க ஜெயிக்கணும். உங்களுடைய வேலையில ஜெயிக்கணும், வருமானத்துல ஜெயிக்கணும், பிசாசினிடத்துல ஜெயிக்கணும், வியாதிக்கு ஜெயிக்கணும். எல்லாத்துலயும் ஆண்டவர் நம்மளை ஜெயிக்க பண்ணணும். எல்லாரும் ஜெபிக்க போறோம். இந்த காரியத்தை சொல்லி நம்ம அறிக்கை செய்ய அதை கர்த்தர் செய்ய வல்லவரா இருக்கு. சேனைகளின் கர்த்தருடைய அபிஷேகம் என்னன்னா, அவர் ஜெயிக்க பண்ணுகிறவர். எந்தெந்த காரியத்துல எல்லாம் நீங்க தோற்று போறீங்களோ, ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிறவங்க நீங்க பாவத்துல ஒருவேளை தோற்று போகலாம். என்னால ஜெயிக்கவே முடியல பாஸ்டர், என்னால ஜெயிக்கவே முடியல. நான் நம்புறேன், இந்த 100 டேஸ் ஜெபம் முடியறதுக்குள்ள அதை குறிச்ச ஒரு வெறுப்பை கர்த்தர் தருவார். அதை குறிச்ச ஒரு வெறுப்பை ஆண்டவர் தருவார். கண்டிப்பா ஆண்டவர் தருவார். ஹல்லேலூயா. அந்த பாவத்தை குறிச்ச ஒரு வெறுப்பை தருவார். அதுல ஒரு ஜெயத்தை நீங்க எடுப்பீங்க. இதுவரைக்கும் ஜெயிக்க முடியாத நிறைய சத்துருடைய போராட்டத்தை கர்த்தர் ஜெயிக்க பண்ணுவார். ஃபர்ஸ்ட், ஆண்டவரே, ஒன்று என் கூட இருக்கிறவர் சேனையின் கர்த்தர். ஒன்று என்னை ஜெயிக்க பண்ணணும், இன்னொன்று என்னை விருத்தி ஆக்கணும். என்ன நீ வலதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய். தாவீது வர வர விருத்தி அடைந்தான். சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அப்படியே வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் நீங்க இடம் கொண்டு பெருகிட்டே இருக்கணும். நீங்க வளர்ந்துட்டே இருக்கணும். அடுத்த ஸ்டெப்பை கர்த்தர் உங்களுக்கு எடுத்து வச்சுட்டே இருக்கணும். நீங்க நாளுக்கு நாள் டெய்லி தலை மேல கையை வச்சு, ஏசப்பா, இந்த வார்த்தை அப்படியே என் கூட இருக்கிற தேவன் உலகத்துல இருக்கிறவனை விட எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர் அல்லவா, சேனைகளின் கர்த்தர் அல்லவா, நான் ஆராதிக்கிறவர் சேனைகளின் கர்த்தர் அல்லவா. ஏசப்பா, இன்றைக்கு ஊழியக்காரர் மூலமா நீங்க பேசுனீங்கல்ல, பாஸ்டர் மூலமா நீங்க பேசுனீங்கல்ல, என்னை வெற்றி அடைய பண்ணணும், என்னை விருத்தி ஆக்கணும், என்னை வெற்றி அடைய பண்ணணும், என்னை விருத்தி ஆக்கணும். ஆண்டவரே, சேனைகளின் கர்த்தர் நீர் என் கூட இருக்கணும். சேனை என் கூட இருக்கிறவர் சேனையின் கர்த்தர் என்கிறத ஆண்டவரே நீர் நிரூபிக்க போகிறதற்காக ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரம். நம்பர் 2, இரண்டாவதாக ஒரு காரியத்திற்காக ஜெபிக்க போறோம். என் கூட இருக்கிறவர் யார் அப்படின்னா, யாக்கோபின் தேவன். என் கூட இருக்கிறவர் யாரு? யாக்கோபின் தேவன். ஆமென். ஃபர்ஸ்ட் யாக்கோபு அப்படின்றதுக்கு பேருக்கு அர்த்தம் என்னன்னா, எத்தன் அப்படின்னு அர்த்தம். நம்பர் யாக்கோபா இருந்த அந்த மனுஷனை ஆண்டவர் யாரா மாத்துறாரு? இஸ்ரவேலாய், அவருடைய சொந்த ஜனமா மாத்துறாரு. அகைன் அதோட நிக்கல, அகைன் 3 மூணாவது ஒண்ணு பண்றாரு, அவனை யெஷூரனா மாத்துறாரு. யாக்கோப் ஸ்டார்டிங் யாரு? யாக்கோப். அடுத்து யாரு? இஸ்ரவேல். அடுத்து யாரு? யெஷூரன். நான் நம்புறேன், நீங்க யாக்கோபா இருக்கலாம், இஸ்ரவேலா மாறணும். இஸ்ரவேல்ல இருந்து நீங்க யாரா மாறணும்னா யெஷூரனா மாறணும். கர்த்தர் செய்வாரா? விசுவாசிக்கிறீங்க தானே? அதான் யாக்கோப் என்னும், நம்ம பாடு, யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே, யாக்கோப் என்னும் சிறு பூச்சியே, ஆண்டவர் என்ன பற்கள் உள்ள எந்திரமாக்கி அவன் கையில என்ன கொடுக்குறாருன்னா, மலைகளை கையில கொடுத்து என்ன சொல்ற, நீ சமபூமி ஆக்குவ அப்படின்னா, நம்ம ஊர் பாஷையின்படி கர்த்தர் ஒரு பெரிய ஜேசிபியா அவனை மாத்திட்டாரு. எப்படி இருந்தவன? பூச்சின்றது 4 கால் வச்சு வரும், ஜேசிபின்றது எப்படி வரும்? அதுவும் பாத்தீங்கன்னா 4 கால் இருக்கிற மாதிரி இருக்கும். பாத்தீங்களா? இது ஆனா பூச்சிக்கு வலியுமே இல்லை, ஜேசிபிக்கு. பார்த்துருக்கீங்கல்ல? அப்ப இன்னைக்கு வேதத்துல நம்ம கண்ணுல பாக்குறது எல்லாத்தையுமே ஆண்டவர் வேதத்துல அன்னைக்கே எழுதி வச்சுட்டாரு. ஹல்லேலூயா. நம்ம அப்படி மாற்றுறதுக்கு வல்லவரா இருக்கிறார். அவர் யாக்கோபின் தேவன். கண்களை மூடி ஏசப்பாட்ட சொல்லுங்க, என் கூட யாக்கோபினுடைய தேவன் நீர் இருக்கணும். என் பிள்ளை பூச்சிய மாதிரி இருக்கிறது உமக்கு தெரியும் ஆண்டவர். என் குடும்பம் நாங்க ஒண்ணுக்கும் உதவாதவங்கள மாதிரி இருக்கிறது உங்களுக்கு தெரியும் ஆண்டவர். ஆனா ஆண்டவரே, இன்னைக்கு ஊழியக்காரர் சொல்லுகிற வார்த்தையை நாங்க விசுவாசிக்கிறோம். யாக்கோப இஸ்ரவேலா யெஷூரனா. சொல்லுங்க, யாக்கோப இஸ்ரவேல யெஷூரனா. என்னை யெஷூரனா மாத்தணும்.
இது நடக்கும், இது நடக்கும். இது யாக்கோபின் தேவன். இந்த ஆமா, யாக்கோபின் தேவன் உங்களோட டிராவல் பண்றதை நீங்க பார்க்க முடியும், பார்க்க முடியும். சோத்திரம், 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 சோத்திரம். அப்பா அப்பா அப்பா, அந்த அனாயிண்டிங் அப்படியே, அந்த அபிஷேகம் அப்படியே, அந்த அபிஷேகம் ஒவ்வொருவர் மேலும் ஒவ்வொருவர் மேலும் அப்படியே அப்படியே கடந்து போகட்டும் ஆண்டவரே. யாக்கோபின் தேவன், யாக்கோபின் ஒவ்வொருத்தருடைய தலையின் மேலும் அந்த அபிஷேகத்தை நீங்க வைக்க போகிறதற்காக நன்றி. ஹல்லேலூயா. மூன்றாவது என் கூட டிராவல் பண்ணுகிற ஒருத்தர் யார் அப்படின்னா, அவருடைய சத்தத்தை முழங்க பண்ணுகிற கர்த்தர். அவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் கடந்து வரும். உங்க கையில எதுவுமே இல்லை, உங்கள்கிட்ட எதுவுமே இல்லை, ஆனா என்ன மட்டும்தான் இருக்குதுன்னா, உங்கள்கிட்ட ஒண்ணு மட்டும்தான் இருக்குது, ஒண்ணு மட்டும்தான் இருக்கு. இந்த 40 நாட்களும் ஆண்டவர் என்ன மட்டும்தான் பேசுறாரு. சொல்லுங்களேன், வார்த்தை மட்டும்தானே உங்களுக்கு இருக்கு, வேற என்ன இருக்குது? இந்த காரியம் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட உங்கள்கிட்ட இல்லை, ஆனா என்ன இருக்குது? யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுது, ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. எதை பார்த்தாலும் அனந்தரமா இருக்குது, ஆனா என்ன மட்டும் இருக்குன்னா, கர்த்தருடைய வார்த்தை மட்டும் இருக்குது. நான் உன் குடும்பத்துக்கு உன்னை தலைவனா மாத்துவேன், ராஜ்யத்திற்கு உன்னை தலைவனா மாத்துவேன். ஆனா அந்த வார்த்தை மட்டும் இருக்குது. அந்த வார்த்தை சூழ்நிலையை கொண்டு வந்துருச்சா, ஆட்களை கொண்டு வந்துருச்சா? நான் நம்புறேன், இந்த 40 நாளும் ஏசப்பா வார்த்தையால பேசுறாருல்ல, வார்த்தை மட்டும் இருக்கட்டும். அந்த வார்த்தை எல்லாத்தையும் கொண்டு வரும். அது எல்லாம் தன்னை போல வரும். வார்த்தை இருக்கிற இடத்துல தேடி வரும். ஏசப்பா உங்களை பார்த்து பேசுறாருல, அந்த வார்த்தையை கொடுத்துறாருல ஆண்டவர். அந்த வார்த்தையை நம்பக்கூடிய பலத்தை மட்டும் ஆண்டவரிடத்துல கேளுங்க, நம்பினா போதும், அது நடக்கும். ஆமென். இயேசுவே, உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். மூணாவது, நீ சொன்ன அந்த வார்த்தையின்படி உங்க சத்தம் கேதுரு மரங்களை எடுத்து போட்டு வழியை உண்டு பண்ணும், காத்திருக்கிற பெண்மான்களை ஈனும்படி செய்யும். அந்த வார்த்தையை இந்த திருச்சபையில நிற்கிற, இந்த லைவ்ல இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலையும் கர்த்தர் அப்படி செய்ய போகிறதற்காக நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி. நம்பர் 4, நாலாவதாக என் கூட இருக்கிறவர் எனக்கு உதவிகளை ஏற்படுத்துகிற கர்த்தர், உதவிகளை ஏற்படுத்துகிற கர்த்தர். நீங்க நினையாத இடத்துல இருந்து உதவி கண்டிப்பா வரும். உங்களை தூக்கி விடுறது மாதிரி ஒரு ஆளை கர்த்தர் ஏற்பாடு செய்வார். உங்களுக்கு சப்போர்ட் பண்ற ஆட்களை கர்த்தர் கொண்டு வருவார். அவரே தகப்பனே. நான்காவது, இந்த காரியம் எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருத்தருடைய தலையின் மேல் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே இருப்பதாக. நம்பர் 5, கடைசியாக கர்த்தர் எனக்காக எனக்காக வில்ல முறிப்பார், யுத்தத்தை ஓய பண்ணுவார், ரதங்களை அக்கினியினால் சுட்டரிப்பார். உனக்கு விரதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காது, வாய்க்காது, வாய்க்காது. ஹல்லேலூயா. தகப்பனே, கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் நாங்க ரொம்ப பாக்கியவானுப்பா, நாங்க ரொம்ப பாக்கியவதிகளுப்பா. இந்த 40 நாட்களும் எங்களோடு கூட இருந்து ஒவ்வொரு நாட்களும் உங்க வார்த்தையினால் எங்களை அப்படியே ஆண்டவரே ஸ்தோத்திரம் உருவாக்குறதற்காய் ஸ்தோத்திரம். நீர் சொன்ன வார்த்தை வெறுமையா திரும்பி வராது, நீர் சொன்ன வார்த்தை வெறுமையா திரும்பி வராது. இந்த சத்தம் யாருடைய இருதயத்துல போகுதோ, யாருடைய காதுகளில் கேட்கப்படுகிறதோ, நீங்க வெறுமையா திரும்பி அனுப்ப வேண்டாப்பா. நன்றி ஐயா. இந்த 100 நாட்களையும் வெற்றியோட முடிக்கணும், தடைகள் எதுவுமே வந்துடக்கூடாது. என் பிள்ளைகள் எடுத்த தீர்மானத்துல சாட்சியா நிக்கட்டும்பா, நிக்கட்டும்பா. ஆன்லைன்ல இந்த சத்தத்தை கேட்கிற பிள்ளைங்க எங்கிருந்தாலும் அந்த மகிமை அவருடைய தலையின் மேல் வைக்கப்படுவதாகப்பா. தேங்க்யூ ஜீசஸ். வியாதிகளிலிருந்து ஒரு விடுதலை தருவீராக. என்ன ஜபக்குறிப்பு இருந்தாலும் அந்த ஜபக்குறிப்புக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும் சாமி, நடக்கட்டும்பா. 40 நாள் ஆச்சே, இன்னும் ஒரு அற்புதத்தை கூட நான் பார்க்கலையே. ஆண்டவர் அமைதியா இருக்காரா? ஆண்டவர் மௌனமா இருக்காரா? ஒரு சாட்சி நான் சொல்ல மாட்டேனா அப்படின்னு யார் இந்த ஜபத்துல இருந்தாலும், தகப்பனே தகப்பனே, நாகமானுடைய குஷ்டரோகம் ஒரு டைம் முங்கி எந்திரிச்சு ரெடி ஆகல, 2 டைம் முந்தி எந்திரிச்சு ரெடி ஆகல, ஆனா 7வது விசை முங்கி எந்திரிக்கும் போது அவனுக்கு ஒரு மாற்றம் வந்தது போல இந்த ஜபம் முடிய 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 ஒவ்வொரு நாளும் கடந்து போக கடந்து போக அந்த அற்புதத்தை நீங்க செய்யணும் ஐயா. உங்க கிருபை தாங்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே,
ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்ம அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.